بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஒவ்வொரு மனிதன் இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் அந்த மனிதனிடத்துல அழகான பண்பாடுகள் வர வேண்டும் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் அழகான பண்பாடுகள் வருமோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக மாறிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னது, உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் யாரெண்டா உங்களுக்கு மத்தியில யாரிடத்துல ஆக அழகான பண்பாடுகள் இருக்குதோ அவர்கள்தான் மிகவும் சிறந்தவர்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல என்னையோட ஆக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் அழகான பண்புள்ளவர்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனிடத்துல இபாதத் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த இபாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவசரமாக எடுத்துக்கொள்றது இருக்குதே, இது ஒரு லேசான ஒரு விஷயம். ஆனா அழகான பண்பாடுகள் இருக்குதே, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுக்கிறது ஆக சிரமமான ஒரு விஷயம். சுருக்கமாக சொன்னா தஹஜ்ஜுத் தொழுகிறது லேசி, ஒவ்வொரு நாளும் குர்ஆன் 1 ஜுஸு 2 ஜுஸு 3 ஜுஸு அல்லது 10 ஜுஸு ஓதுறது லேசி, ஒவ்வொரு வியாழன் ஒவ்வொரு திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜிக்ர் செய்யறது, ஒரு மனிதன் தனிமையில இருந்து ரப்புல் ஆலமீனோட தொடர்பு வைக்கிறது இருக்குதே, இது ரொம்ப லேசான விஷயம். ஆனா மக்களோட புலங்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், நிலைமைகள், இவைகளுக்கு முகம் கொடுத்து பொறுமையோட வாழ்றது இருக்குது, இது ஆக சிரமமான ஒரு விஷயம். அது சுற்றிதான் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஃமினுல் லதி யுகாலித்துன் நாஸ் வயஸ்பிரு அலா அதாஹும் கைருன் மினல் முஃமினில் லதி லா யுகாலித்துன் நாஸ் வலா யஸ்பிரு அலா அதாஹும். ரெண்டு மூமின் தான். ஆனா எந்த மூமின் மக்களோட புலங்கி அந்த மக்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்களை பொறுமை செஞ்சு கொண்டு மக்களோட புலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த மூமின் சிறந்தவர். எந்த மூமினை விட மக்களிடத்திலிருந்து தூரமாகி அவர் தனிமையில இருக்கிறார், அவருக்கு எந்த கஷ்டமும் சிரமமும் வரல, பொறுமை செய்ய வேண்டிய தேவையும் இல்ல, அவர் இபாதத் அமல்ல மாத்திரம் இருக்கிறார்,
இந்த மூமினை விட மக்களோட புலங்கிக் கொண்டு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு பொறுமையோட போற மூமின் சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுட்டிதான் சஹாபாக்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அஅபது ஸஹாபா, சஹாபாக்களில் மிகவும் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர். ரிவாயாத்கள்ல வருவது, வரலாறுல எழுதுறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அஅபது ஸஹாபா, அதிகமாக அமல் செய்யக்கூடியவர். அவர் எவ்வளவு அமல் செய்யறாருண்டா, ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிப்பார். ஒவ்வொரு நாளும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன மனனம் செய்த ஒரு சஹாபியா இருந்தாங்க, ஒரு வாலிப சஹாபி. ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளவு மனனம் செஞ்சிருக்கிறாரோ அந்த முழு குர்ஆனையும் ஓதுவார். அப்ப யோசிங்க, ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முடிக்கிறார். இதை விட அமல் யாருக்கு தான் கூடிய செய்யலும்? எனவே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஸ்ஜிதுன் நபவியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப இந்த கதவுல இருந்து ஒருத்தர் வருவார், உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணும் என்று அவரை பாருங்க என்பதாக. எனவே எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. சும்மா சரி நான் சொன்னேன்டா, இந்த பின்னுக்கு கதவு ஒன்று இருக்கிறது தானே, அதுல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னா என்னைய பாக்குறது விட்டு எல்லாமே அங்கதான் பார்த்து கொண்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப எல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு அன்சாரி சஹாபி, அவர் வுது எடுத்துக்கொண்டு முகத்தில் உள்ள தண்ணிய, கையில உள்ள தண்ணிய தடாவி அப்படியே தொடச்சு கொண்டு இடது கையில ஸ்லிப்பரை தூக்கி கொண்டு வாராரு மஸ்ஜிதுக்குள்ள. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 2வது நாளும் இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதே சஹாபி வந்தாங்க. 3வது நாளும் நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதியை பார்க்கணும் என்றா பாருங்க. 3வது நாளும் அதே சஹாபி அதே மாதிரி வந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறார் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறவர், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறவர். இவர் யோசிச்சிட்டார், அப்படியே ஒரு சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சர்டிஃபை பண்ணினதுக்கு பின்னால எனக்கே இன்னும் சொல்லல, அப்ப இவர் எவ்வளவு முக்கியமான ஆள். எனவே என்ன செஞ்சாங்கண்டா, ஒரு 3 நாள் அவரிடத்துல போயிட்டு தங்கிட்டாங்க. சொன்னாங்க, எனக்கும் வாப்பாக்கும் மத்தியில கொஞ்சம் தெரியாதா, அது சுட்டி நான் ஊட்டால வந்துட்டேன், எனக்கு உங்ககிட்ட தங்கி கொள்ளையிலுமா? சொன்னாங்க, தாராளமாக தங்குங்க. இவருடைய நோக்கமே இவருடைய அமல்களை பார்க்கலாம். இரவேல தூங்குற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறார், இவர் எத்தனை மணிக்கு எழும்புறன்னு பாக்குறதுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 3 நாளும் தஹஜ்ஜுத் இல்ல, ஃபஜ்ர் பாங்குக்கு பின்னாலதான் எழும்புறார். ஆனா ஒரே ஒரு விஷயம், 3 நாட்கள் நான் எந்த விதமான விசேஷமான அமலையும் பார்க்கல. நான் 3 நாள் எனக்கு பயம் வந்துச்சு, இதை விட நான் இருந்தேன்னா கெட்ட எண்ணம் வந்தாலும் வந்துடும், எனவே நான் பார்த்தேன். அந்த நேரத்துல அந்த சஹாபி கேக்குறாங்க, நீங்க 3 நாள் இருந்துட்டீங்க, போறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் உண்மைக்குமே வந்தது ரசூலுல்லாஹ் 3 நாள் நீங்க சொர்க்கவாதி என்று சொன்னாங்க, உங்களுக்கு என்ன அமல்கள் இருக்குது என்று பாக்குறதுக்கு தான், கொஞ்சம் செல்லுங்களே என்று சொன்னாங்க. இப்ப இவர் யோசிக்கிறார். சொன்னாங்க, வமா ஹுவ இல்லா மா ரஐத, நீங்க எதை பாத்தீங்களோ அது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வேற ஒன்றுமே ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்ல. ஆனா பார்த்தது என்ன, ஒன்றுமே பெருசா பார்க்கல. எனவே இந்த சஹாபி போறாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். போற நேரத்துல இந்த சஹாபி, அன்சாரி சஹாபா சொல்றாரு, பட் என்று இங்கிலீஷால சொல்லுவோமே, பட் ஆனாலும் சொல்றாங்க, கைர அன்னி மா வஜத்து ஃபீ நஃப்ஸி மினல் முஸ்லிமீன கிஷன். போற நேரத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லேலும், என்ன, என்ற உள்ளத்துல யார பத்தியும் எந்த விதமான மனக்கசப்பும் இல்லை என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க, அது மட்டுமல்ல, எனக்கு யாரோடையும் எந்த பொறாமையும் இல்ல. யாருக்கு சரி அல்லாஹ் ஒரு நிஅமத் ஒன்று தந்திருந்தா நான் துஆ கேட்பேன், யா அல்லாஹ் அதுல அவருக்கு பரக்கத் செய்யா அல்லாஹ். இத சொன்ன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஹாதிஹில்லதி பலக்த பிக், இந்த அமல் இருக்குதே, உங்களோட உள்ளத்துல யார பத்தியும் மனக்கசப்பு இல்லாம உங்களோட உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்குதே, இதுதான் உங்களை ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொல்றதுக்கு காரணம் என்பதாக சொல்லி முடிக்கல்ல. வஹியல்லதி லா நதீக், ஆனா இந்த விஷயம் தான் எங்களுக்கு ஆக கஷ்டமான விஷயம் என்று சொன்னாங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் ஓதுறது லேசி, ஒவ்வொரு நாளும் நோன்பு முடிக்கிறது லேசி,
யாரோட மனக்கசப்பு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ளத்தை மெயின்டைன் பண்றது இருக்குதே, இதுதான் ஆக கஷ்டமான விஷயம். இததான் ரசூலுல்லாஹ் நீங்க சொர்க்கவாதி என்று சொல்றதுக்கு காரணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வேற ஆட்களை பார்க்க தேவையில்லை. நானும் நீங்களும் எங்கட உள்ளத்துல கைய வச்சு பார்ப்போம். எவ்வளவு மனக்கசப்புகள் இருக்குது. மாமாவோட பேசுறல்ல, மாமியோட பேசுறல்ல, மச்சானோட பேசுறல்ல, அடுத்த வீட்டோட பேசுறல்ல, இவரோட பேசுறல்ல, ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல. எவ்வளவு பெரிய லிஸ்ட் உண்டு எங்களுக்கு செய்யலாம். ஆனா தஹஜ்ஜுத் குதார், தஹஜ்ஜுத தொழுகிறோம், நோம்ப பிடிக்கிறோம், சதகாக்களை கொடுக்கிறோம், இது எல்லாமே லேசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அழகான பண்பாடுகளோட மக்களோட பொலங்குங்க, இது கஷ்டம், இதுதான் சொர்க்கத்தில் என்னையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்பதாக சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அழகான பண்புகள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு முஹ்லிஸ், ஒரு தூய்மையான மனிதன் என்ன யோசிப்பார் என்றா, என்னுடைய நலவுகளை செய்யக்கூடியவரோட முஹப்பத் வைக்க மாட்டார். என்னுடைய கெடுதிகள், என்னுடைய பலகீனங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்களா, நான் என்னைய திருத்திக் கொள்றதுக்கு, இதுதான் ஒரு முஹ்லிஸுக்கு அடையாளம். நான் என்னைய டெவலப் பண்ணிக்கொள்ளணும், நான் என்னைய திருத்திக் கொள்ளணும். எனவே ஒரு மோமீனுக்கு அடையாளம், ஒரு முஹ்லிஸ் தூய்மையான மனசுள்ளவருக்கு அடையாளம். யாரு சரி வந்து புகழ்ந்தா அவருக்கு சந்தோஷம் வராது, யாரு சரி வந்து அவரை இகழ்ந்தா, அவருடைய குறைகளை சொன்னா அவருக்கு சந்தோஷம், அவர் ஒரு உதவியாளராக பார்ப்பார். என்ற குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அவர் என்னுடைய குறைகளை சொல்றார். ஆனா அந்த தன்மை எங்களுக்கு தெரிகிறா என்று பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது ஒரு தனி மனிதன் மட்டுமல்ல. ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகம், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்ன எங்கட குறைகளை தான் மக்கள் சொல்லணும், அப்பதான் எங்களைய திருத்திக் கொள்ளலாம். எங்கட நிறைவுகளை யாரும் சொல்லி எங்களுக்கு பெருமை உண்டாக கூடாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு அரசராக இருந்தார், ஒரு நபியாக இருந்தார், ஒரு ஹலீஃபாவாக இருந்தார், ஒரு நபியாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் மாலையுடைய நேரத்துல தன்னுடைய தோற்றத்தை மாத்தி மக்களுக்கு மத்தியில போவாங்களாம். என்ன கேட்கறதுக்கு? உங்களோட ஹலீஃபா எப்படி என்று கேட்கறதுக்கு. மக்களுக்கு தெரியா இதுதான் ஹலீஃபா, இதுதான் நபி வந்திருக்கிறாங்க. ஏன் தோற்றத்தை மாத்தி வருவாங்களாம் மக்களிடத்துல கேட்கறதுக்கு. அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு நல்ல மனுஷன், இரவெல்லாம் நின்று வணங்குவார், பகலெல்லாம் நோன்பு பிடிப்பார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பார், நல்லொரு அரசரார் இருக்கிறார். இவருக்கு இது கேட்டு கேட்டே வெறுத்து போய், யாரும் என்ற குறைகளை சொல்ல மாட்டாங்களா, எனக்கு என்னைய திருத்திக் கொள்ளணும். ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சான் என்றா, ஒரு மலக்க மனிதனுடைய தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பிட்டார். அந்த மலக்கு என்ன செஞ்சாங்கண்டா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மலக்கு என்ன தெரியா, பேச கேட்டாங்க, உங்களோட ஹலீஃபா, உங்களோட அரசரை பத்தி ஏதாவது குறை சொல்லுங்களே. சொன்னாங்க, அவருடைய எல்லாமே நல்லம்தான், ஆனா ஒரே ஒரு குறைபாடு இருக்குது. சந்தோஷமா கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, எல்லாமே நல்ல, ஆனா பைத்துல் மாலால தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவர் செய்யறது ஹராமான ஒரு விஷயம் அல்ல, ஹலாலான விஷயம்தான். ஆனா அவர் ஒரு நபி, அவர் ஒரு அரசர், பைத்துல் மாலால சாப்பிடாம சொந்த கால்ல நிக்கக்கூடிய ஒருவராக இருந்தா இதை விட நல்லா இருக்குமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன செஞ்சிட்டாங்கண்டா, அதோட வந்து அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறாங்க, நான் சொந்த கால்ல ஏதாவது செய்யணும், நான் மஸ்ஜித், அதாவது நான் வந்து என்ன பைத்துல் மால்ல இருந்து ஒண்ணுமே எடுக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவசங்களை செய்யறதுக்கு முன்வாராங்க. கவசம் என்ன, இரும்பால செய்யறது லேசான விஷயம் அன்று இல்ல, அதை சூடாக்கணும், சுத்தியலால அடிக்கணும், வேருக்கும் சிரமமா இருக்கும். ஆனா ரப்புல் ஆலமீன் எப்படி ஆக்கினான் என்றா, யாரு தூய்மையானவங்களோ, யாரு தன்னை திருத்திக் கொள்ளணும் என்று முன் வருவாங்களோ, ரப்புல் ஆலமீன் முழு உலகத்தையும் வசப்படுத்தி தருவான். வஅலன்னா லஹுல் ஹதீத், அவர்களுக்கு நாங்க அந்த இரும்ப மிருதுவாக்கி தந்தோம் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணின மாவை போல அப்படி கையாலே கவசங்களை செஞ்சு கைய விட்டுடனே அது அப்படியே கட்டியாகிடும், அந்த இரும்பாக மாறிடும். அல்லாஹ் இரும்ப பஞ்சாக மாத்தி தந்தார். எனவே ஒரு தனி நபராக இருந்தாலும் என்னைய வந்து சூப்பர் ஹசரத், நீங்க செல்லி வேலை ஹசரத் இப்படி சொல்றவருடைய முஹப்பத் இல்ல இல்ல ஹசரத், நீங்க இப்படி பேசாம இப்படி சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே, அவருடைய முஹப்பத் என்னையோட வரும். தனி நபர் மட்டுமல்ல, ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் மக்கள் குறை சொல்லக்கூடிய நேரத்துல, மக்கள் குறைபாடுகளை சொல்லக்கூடிய நேரத்துல, இந்த குறைபாடுகளை நாங்க நிவர்த்தி செஞ்சு கொள்ளணும். எந்த அளவுக்கு கிதாபல் எழுதுறாங்கண்டா, ஒரு மூமின் எப்படியா கொண்டவர் இருப்பார்? மூமின்
அல் ஹிக்மத்து தல்லத்துல் முஃமின். ஒரு மூமின் எப்படியா கொண்டவர் என்றா, அவர் ஹிக்மத் இருக்குதே, விஸ்டம்ஸ் இருக்குதே, நலவுகள் இருக்குதே, அது தனக்கு காணாம போன ஒரு பொருளாக நினைச்சு கொண்டிருப்பார். எங்க கிடைச்சாலும் அந்த ஹிக்மத் எடுத்துக்கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே குறை சொல்லக்கூடியவர் எப்படி சொல்றார் என்றதை பார்க்க மாட்டார். ஆனா அவர் சொல்லக்கூடிய குறைக்குள்ள ஏதாவது ஒரு யதார்த்தம் உண்மை இருக்குதான் மட்டும்தான் பார்ப்பார். உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், நஜிஸ் இருக்குது, பீ இருக்குது, நஜிஸ். அந்த நஜிஸ்ல ஒரு பொறுமதியான தங்க மோதிரம் ஒன்று விழுந்திருக்குது. அப்பா அந்த நஜிஸ்ல எப்படி அப்பா கைய போட்டுறது, இதுல கைய போட்டு எந்த கைய நஜிஸ் ஆக்கி கொள்ள தேவையில்லை, போனா போட்டும் என்று மோதிரத்தை யாரு சரி விடுவானா, மடையன் என்று தான் சொல்லுவோம். சுத்தி பார்த்து யாரும் இல்லாட்டி புக்கென கைய போடுவார். அது இல்ல, யாரு பார்த்தாலும் பரவாயில்லைன்னு தான் கைய போடுவார். ஏன்? ஒரு பொறுமதியான ஒரு விஷயம். ஆனா நஜிஸ்குள்ள இருக்குது. ஒருத்தர் வாரார், என்னவா பேசுனீங்க, அப்படியா பேசுறது, என்னவா உளத்துறீங்க. இது ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு நிர்வாகம், ஒரு நிறுவனம், ஒரு குடும்பம். குடும்பத்துல 10 பேர் பேசுறாங்க, நீங்க எல்லாம் மனுஷனா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ஏற்றி சுமக்க கஷ்டம்தான். நஜிஸ்குள்ள நான் இருக்குது. ஆனா அதுக்குள்ளையும் என்ற உண்மையான ஒரு குறை ஒன்று சொல்றார் என்றா, அது ஒரு ஹிக்மத். நான் அதை தான் எடுத்துக்கொள்வேன். அந்த நஜிஸ விட்டுட்டு எந்த தங்கத்தை எடுக்கணுமோ அந்த தங்கத்தை எடுத்து என்ற குறைய நான் நிவர்த்தி பண்ணுவேன். இதுதான் ஒரு மூமினுக்கு அடையாளம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எப்ப நாங்க இவ்வளவு விசாலமான உள்ளத்தோடு இருப்போமோ, ரப்புல் ஆலமீன் எங்களைய திருத்தி கொண்டே இருப்பான், எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருப்பான். எங்களுக்கு மத்தியில ஒரு மனக்கசப்பும் வராது. ஏன் என்ற நோக்கமே என்ற குறைகளை திருத்தணும் என்பதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அதே மாதிரி தான் நாங்க சமூகத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ குறைகள் அடுத்த மக்களிடத்திலையும் பார்ப்போம். ஆனா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய முறை இருக்குது, அதையும் இஸ்லாமியர்களுக்கு அழகான அமைப்புல படிச்சு தருவது. சில நேரங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நடக்கும். ஆனா அது எந்த முறையில நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும், குர்ஆன் சுன்னா எங்களுக்கு படிச்சு தருவது. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் நல்ல ஜிகிரி தோஸ், நல்ல நண்பர்கள், அம்பையாலு என்ற மாதிரி உள்ளவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு நாள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபு தர்தாவுக்கு சொல்றாங்க, அபு தர்தா, அந்த வீடு இருக்குதே, அந்த வீட்டில் ஒரு பெண்மணி, அழகான ஒரு பெண்மணி இருக்கிறா, அவங்களோட வீட்டாட்களோட பேசி, வலியோட பேசி, அவங்களுக்கு ஏண்ட நலவுகளை சொல்லி எனக்கு கல்யாணம் பேசி தாங்களே, கூட்டாளிக்கு சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன நடக்குது? அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க, பேய்த்துட்டு அந்த வீட்டில் உட்கார்ந்து சல்மான் ஃபாரிசியை பத்தி பேசுறாங்க, அவருடைய புகழ்களை சொல்றாங்க. அவங்க எல்லாமே ஏற்றுக்கொண்டாங்க. உண்மைக்குமே சல்மான் ஃபாரிசி நல்ல மனுஷன் தான், எங்கட மகளை கொடுக்கறதுக்கு விருப்பம் தான், ஆனா அதை விட உங்களுக்கு தாரத்துக்கு விருப்பமா இருக்குது என்று சொன்னாங்க. கிதாப்ல வருவது அந்த வீட்டுக்குள்ள அவர் கல்யாணத்தை முடிச்சிட்டே தான் வெளியே வந்தார் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அபு தர்தா வர காட்டி. வந்ததுக்கு பிறகு இவர் கேட்கிறார், அபு தர்தா என்ன நடந்துச்சு, பேசினீங்களா என்னைய பத்தி? சொன்னாங்க, எல்லாம் பேசினேன் தான், நான் எனக்கு சொல்ல வெக்கமா இருக்குது. கேட்டாங்க, என்ன வெக்கம், சொல்லுங்க, பிரச்சனை ஒன்று இல்ல. சொன்னாங்க, உங்களைய பத்தி ஃபுல்லா புகழ்ந்துட்டேன். ஆனா அவங்க உங்களைய விட என்னைய விரும்பிட்டாங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டே வந்தேன் என்பதா. உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, நானும் நீங்களுமா இருந்தா என்ன சொல்லுவோம்? அட்டப்பாவி, நாசமா போகணும், உண்ட கல்யாணம் தலாக்ல தான் பேச முடியும், இப்படியா நடந்து கொள்றாய், நீ எல்லாம் ஒரு கூட்டாளியா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன அஹக்கு அன் அஸ்தஹி. அபு தர்தா, என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் வெட்கப்படுறதுக்கு மிகவும் தகுதியானவன். ஏன்? அன் அக்துபஹா ஃபகான அல்லாஹு கத் கதாஹா லக். அல்லாஹ் உங்களுக்கு எழுதின பொம்பளைய நான் போய்த்து கல்யாணம் பேசிட்டேனே, எனக்கு வெட்கமா இருக்குது, நீங்க சந்தோஷமாக வாழுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்துல, சமூகம் என்று வரக்கூடிய நேரத்துல, நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்துல சில நேரங்கள் இப்படி நடக்கும். குடும்பம் மட்டுமல்ல, சமூகம் மட்டுமல்ல, மஸ்ஜித் மட்டுமல்ல, நிர்வாகம் மட்டுமல்ல, மனக்கசப்பான கஷ்டமான விடயங்கள் நடக்கும். அல்லாஹ் பாப்பான் இந்த மனிதன் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றான் என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? சேத்தான் எங்களை உங்களை எல்லாம் ஏமாத்துறது எப்படி தெரியுமா? ஹக்குக்காக வேண்டி போராடுவோம், நாங்க ஹக்குக்காக வேண்டி போராடினா அல்லாஹ் எங்களுக்கு பெரிய கூலிய தருவான்.
ஒத்துமை அதெல்லாம் இரண்டாவது விஷயம். ஹக்குக்காக வேண்டி போராடாட்டி அல்லாஹ் எங்களே குத்தவாளியாக பார்ப்பான். இதுதான் ஷைத்தான் எங்களுக்கு போட்டக்கூடிய பவுன்சர் யோக்கர். எங்கட விக்கெட் எல்லாமே உடைஞ்சு பேசணும். அதுக்கு போறோம் நன்மை என்று நினைச்சு கொண்டு பெரும் பெரும் பாவங்களை செஞ்சு கொண்டிருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இருக்கக்கூடிய இந்த லியாஸ் போர்ட் வே உடைய மஸ்ஜித் என்ன, அல்லது கொல்பிட்டி மஸ்ஜித் என்ன, பெரிய பள்ளி என்ன, உலகத்தில் ஆக சிறந்த மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா ஆயிஷாவுடைய மடியில தூங்கி கொண்டு காபா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, ஆயிஷா ஆயிஷா லௌலா அன்ன கௌமுகி ஹதீஸு தின்னின் பில் ஜாஹிலியா. ஆயிஷா, உங்களோட கூட்டத்தார்கள் மட்டும் இந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க, அப்படி மட்டும் இல்லாட்டி நான் என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன், இந்த காபாவுடைய ஒரு பக்கத்தை அப்படியே உடைச்சி நான் ஹிஜ்ர இஸ்மாயிலோட சேர்த்து கட்டிருப்பேன், 2 கதவுகளை போட்டிருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்துல காபா அப்படிதான் இருந்துச்சு, அதுதான் என்ற விருப்பம் என்பதாக சொன்னாங்க. ஆனா ஏன் செய்யாம இருக்கிறேன் என்றா, அதுல கைய வச்சிட்டனா உம்மத் 2ஆக பிரிஞ்சிட்டோம். உம்மத் 2ஆக பிரிஞ்சிட்டோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிர்வாகி ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க, அதுதான் ஹக்கு, அதுதான் அல்லாஹ்வுக்காக விருப்பமான முறை, அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஸ்ஜித கட்டின முறை. ஆனா ஏன் நான் செய்யாம இருக்கிறேன் என்றா, உம்மத்துடைய ஒத்தும் அதை விட முக்கியம், அல்லது உம்மத் 2ஆக பிரிஞ்சிட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் முறை. எனவே நிர்வாகமும் சில விட்டு கொடுப்புகளை செய்வாங்க. ஏன் மஹல்லா 2ஆக பிரிஞ்சிடும். அது மாத்திரமல்ல, சில தனிநபர்களும் சில விட்டு கொடுப்புகளை செய்யணும். ஏன், அல்லது மஹல்லா 2ஆக பிரிஞ்சிடும். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெருநாளுடைய ஹுதுபாவுடைய நாள் மஸ்ஜிதுன் நபவி மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மர்வான் இப்னு ஹக்கம் கவர்னராக கலீஃபாவாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஜும்மாவுடைய கொத்துபா முதலாவது கொத்துபா, 2வது தொழுகை. ஆனா பெருநாளுடைய கொத்துபா முதலாவது தொழுகை, 2வது கொத்துபா, அப்படித்தானே? எனவே என்ன நடக்குதுண்டா, மர்வான் இப்னு ஹக்கம் அப்படியே மெம்பருக்கு ஏறுறாரு. ஃபர்ஸ்டுக்கே தொழுந்துட்டு அதுக்கு போறதான் கொத்துபா ஓதணும். ஆனா அவர் ஃபர்ஸ்டுக்கே மெம்பருக்கு ஏற போறாரு. அந்த நேரத்தில் சஹாபி என்ன செய்யறாரு, ஜுப்பாவை பிடிக்கிறார். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுன்னத் தொழுந்துட்டு அதுக்கு போற ஹுதுபா, அவர் கைய தட்டிட்டு சொல்றாங்க, உங்களோட காலம் முடிஞ்சிட்டு இது எங்கட காலம் என்று சொல்றாரு. அவர் நிர்வாகி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏன் நான் தொழுவிச்சிட்டு ஹுதுபாக்கு வந்தா மக்கள் பேசிடுவாங்க, அதை சுட்டி ஹுதுபா செஞ்சிருந்தா தொழுவிப்பேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. எனவே இந்த நேரத்தில் சிலர்கள் முடிஞ்ச பிறகு வந்து கேட்கிறாங்க, நீங்களும் ஒரு சஹாபி தானே, ஏன் இப்படி ஒரு தவறு நடக்கிற நேரத்துல, சுன்னத்துக்கு மாற்றம் நடக்கிற நேரத்துல எழுப்பி போகின்றே என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் முதலாவது கொடுத்த உதாரணம் வேற, இப்ப கொடுக்கிற உதாரணம் மஹல்லவாசி எப்படி நிர்வாகத்தோட நடக்கணும். முதல் நிர்வாகம் எப்படி மஹல்லவாசிகளுடைய ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபடணும். இப்ப என்ன, அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கண்டா, எனக்கு எழும்பி போக இருந்துச்சு, ஒரு சஹாபி நபி அவங்களோட சுன்னத்தை கொலை செய்றான், இந்த நேரத்தில் நான் எழும்பி போனா ஏண்ட பின்னுக்கால இன்னொரு கூட்டம் ஒன்று வருவாங்க, மஹல்லா 2ஆக பிரிஞ்சிடும், அதை விட நான் பொறுமையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது சிறந்தது, மக்கள் ஒத்துமையா இருப்பாங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஹக்குக்காக வேண்டி போராடுவோம் என்று நபி அவங்க காபா உடைக்க போவும் இல்ல, ஹக்குக்காக வேண்டி போராடுவோம் என்று அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இல்ல முதலாவது தொழுகை 2வது குத்பா என்று யுத்தம் செய்ய போகவும் இல்ல. எனவே ஆக முக்கியம் மக்களுடைய உள்ளங்களோட ஜோட், எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துமை இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி இருக்குது. எனவே சில விட்டு கொடுப்புகள், மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், மக்களுடைய கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். இது ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல, தனி வாழ்க்கை என்று வந்தாலும் குடும்பம் என்று வந்தாலும் இதுல அல்லாஹ் பெரிய ஹைறுகளை வச்சிருப்பான். மக்களிடத்தில் எவ்வளவு நலவுகள் இருக்குது அதை பார்ப்போம், கெடுதிகள் கொஞ்சமா இருக்கும் அதை மறந்துடுவோம், மன்னிப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிப்பாட்டிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை பத்தி யாருக்கும் நல்லெண்ணம் இல்ல, ஒரு மோசமான ஆள் என்றதுதான் கருத்து, நீங்க தொழுவிக்க வானம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் நீங்க தொழுவிக்க வானம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க போனவரை நிப்பாட்டிட்டாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் திரும்பி முழு சஹாபாக்களையும் பார்த்து கேட்டாங்க, இந்த ஜனாசாவுடைய ஒரு நலவை யாருக்கு சொல்ல இயலும்? யாருமே எழும்புறாங்க. ஒரு நலவை சரி சொல்ற அளவுக்கு இல்ல. லேட் ஆகி ஒருத்தர் எழும்புறாரு. எழும்பி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஃபாரினர்ஸ் வந்த நேரத்துல என்னைய செக்யூரிட்டியாக நியமிச்சிருந்தாங்க அவங்களோட பொருட்களை பாதுகாக்க. நான் செக்யூரிட்டியா இருக்கிற நேரத்துல இவர் எனக்கு உதவியா இருந்தார், அவ்வளவுதான். அவர் செக்யூரிட்டியில அவர் எனக்கு உதவியா இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுவ ஜனாசாவின் பக்கம் திரும்புறாங்க. அந்த ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்களோட நண்பர்கள் தோழர்கள் நினைக்கிறாங்க நீங்க நரகவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்று. நான் ரசூலுல்லாஹ் சாட்சி சொல்றேன் நீங்க சொர்க்கவாதிகளில் நின்றும் உள்ளவர் என்று சொல்லி தொழுவிச்சிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன சொல்ல பாக்குறேன் என்றா, அவர்த சொல்றதுக்கு ஒரு நலவொண்டு இருக்கல. ஆனா ரசூலுல்லா கிண்டி 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 ஒரே ஒரு நலவை எடுத்து அதை வச்சு முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனா நானும் நீங்களும் எவ்வளவு மோசமானவங்க என்றா, 1000 நலவுகள் இருக்கும். கிண்டி 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 ஒரு கெடுதி எடுத்து, தெரியுமா இவர் எப்படி என்று, தெரியுமா இந்த நிர்வாகம் எப்படி என்று, தெரியுமா இந்த நிர்வாகம் என்ன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நலவுகளை பார்ப்போம். கெடுதிகள் நாங்க கிண்டி கிண்டி நலவுகளை கிண்டி எடுத்து நாங்க ஒற்றுமையாக போவோம். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.